படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் யார்? பாரதியார். ஸோ மனதை உறுதிப்படுத்தணும்னா கல்லாக்கிக்கணும், அடக்கணும் கிடையாதுங்க. நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம மனசை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காத விஷயத்தாங்க ஆசைப்படும். ஆசைப்பட்டு ஓடி ஓடி உங்களை வந்து துன்பத்துக்கு ஆளாகும். அதுதான் புத்தர் என்ன சொல்கிறாரு? துன்பத்திற்கு காரணம் ஆசைன்ட்டார். ஸோ அந்த ஆசையை யார் ஏற்படுத்துகிறா? உங்கள் மனம்தான் ஏற்படுத்துது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் மனதை வந்து கவனிங்க, அது என்ன சொல்லுதுன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் 15,000 சம்பளத்தில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் மனசு என்ன சொல்லுன்னா ஒரு 40,000 சம்பளம் தான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு. அதே நீங்கள் 40,000 சம்பளத்துக்கு போனதுக்கப்புறம் 1,00,000 சம்பளம் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மனம் உங்களுக்கு ஆசையை நோக்கி இழுத்துக்கிட்டு தான் போகும். நீங்கள் வந்து என்ன பண்ண, உங்களுடைய நிம்மதி வந்து உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. 10,000 சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா? 5,000 சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய மனம்தான் காரணம் அனைத்திற்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் போன போக்கில் போகாதுன்பாங்க. ஸோ எதுக்கு சொல்லி வச்சு